முதலாவது விளக்கை கொளுத்தினார். லைட்டிங் அப். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால இழப்பு என்பது வந்து விடுகிறது. இப்ப அந்த லைட்டிங் அப்ல அந்த இழப்பின் காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பொருளாதாரத்தில் நம்ம இழந்திருக்கிறோம்னா இழப்பின் காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இழப்பின் காரணத்தை அறியாத ஒரு மனிதன் நிச்சயமா அதை திருப்பி கொள்ளவே முடியாது, மீட்டு கொள்ளவே முடியாது. ஏன்னா இழந்ததுக்கான காரணமே தெரியல. இழந்ததுக்கான காரணம் தெரிஞ்சாதானே. இப்போ ஒரு பெரிய பைப்பில் தண்ணி வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த பைப் தண்ணியில் அந்த லாஸ்ட் எண்டில் தண்ணி பொதுன்னு வந்து உழ வேண்டியதான இடத்துல குடத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தண்ணி வந்து என்ன செய்யல, விழவே இல்லை. குடமும் என்ன செய்யல, நிரம்பலை. ஏன்னா அந்த பைப் லைனில் ஒரு இடத்துல என்ன இருக்கு, ஓட்டை இருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து குடத்துல விழுந்து குடம் ஏன் நிரம்பல அப்படிங்கிறதான அந்த காரணத்தை தெரியாதபடிக்கு நம்மளால குடத்தை நிரப்ப முடியுமா? நிரப்பவே முடியாது. அப்போ குடம் ஏன் நிரம்பல? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ தவறு இருக்கு. இப்படி ஒரு இழப்பு ஏற்படுகிறதன் என்றால் ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டை எங்க இருக்குன்னு அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சாதான் என்ன செய்ய முடியும், அடைக்க முடியும். ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டா ஓட்டையை அடைச்சிடலாம், குடம் என்ன செஞ்சிடும், நிறைஞ்சிரும். இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில குடம் பைப் லைன் இருக்குது, குடம் இருக்குது, ஆனா குடம் என்ன செய்ய மாட்டேங்கி, நிறையவே மாட்டேங்கி. எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை இழப்பை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. அப்ப இழப்பை உண்டாக்குகிற நம்முடைய வாழ்க்கையில, பொருளாதாரத்தில் நமக்கு இழப்பை ஏற்படுத்துகிற, நம்முடைய ஃபினான்ஸ்ல நம்முடைய பணத்தை இழக்கிறதற்கு இருக்கிறதான அந்த சூழலை, அந்த ஓட்டைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கலன்னா நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியாது, குடத்தை நிரம்பின குடத்தை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இழப்பு ஏற்படுதுன்னா அந்த இழப்பின் காரணத்தை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். லைட்டிங் அப், விளக்கை கொளுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இப்ப இவா விளக்க கொளுத்துறது அப்படிங்கிறது, இந்த ஸ்திரீயானவள் நம்ம ஆபரணமாக கோர்த்திருந்தோம், நெத்தியில தான் அணிந்திருந்தோம், ஆனாலும் ஒன்று காணாமல் போயிருக்கு. எப்படி காணாமல் போச்சு? அப்போ நான் நினைக்கிறேன், விளக்க கொளுத்தி அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி இவ என்ன செஞ்சிருப்பா, எங்கெல்லாம் போய் இவ பழங்கினாலோ அந்த இடத்தெல்லாம் அந்த ஸ்திரீ போய் என்ன செஞ்சிருப்பா, தேடி பார்த்துருப்பா. கிச்சனில் போய் பார்த்துருப்பா, பெட்ரூமில் போய் பார்த்துருப்பா, பாத்ரூமில் போய் பார்த்துருப்பா, எல்லா இடத்துலையும் போய் என்ன செஞ்சிருப்பா, பார்த்துருப்பா. அப்போ இன்னைக்கு இது நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிறது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ரீசன். நம்மளுடைய இழப்பிற்கு காரணத்தை கண்டுபிடியுங்கள். காரணத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம இழப்பை சரி கட்டவும் முடியாது. காரணத்தை கண்டுபிடிச்சாதான் இழப்பை நாம் சரி கட்ட முடியும், சரி செய்ய முடியும், இழந்ததை மீட்டு கொள்ளவும் முடியும். அப்போ தேவ பிள்ளையே, காரணத்தை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த காரணங்கள் வேறுபடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் என்கிறதான காரணம் இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் என்கிறதான காரணம் இருக்கலாம். சிலருக்கு தேவைக்கு மிஞ்சி அப்படிங்கிறதான காரணங்கள் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக என்ன செய்யுது,
இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடியுங்கள், ஓட்டையை அடையுங்கள், இழப்பை தவிருங்கள்.